2015ல கரூர்ல இருக்கிற ஒரு அவுட்ரு பகுதியில் ஒரு தனி வீடுங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 100 மீட்டருக்கு டிஸ்டன்ஸில் ஒவ்வொரு வீடு இருக்குமா. அந்த ஏரியாலேயே மொத்தத்துக்கு ஒரு 40லேருந்து 50 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அன்னைக்கு நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. பிரியங்காங்கிற பொண்ணு அவங்களோட அம்மாவோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. பிரியங்கா அவங்க அம்மா இவங்க 2 பேருமே அவங்களோட குயின் சைஸ் பெட்டில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. காட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே தரையில் அவங்க அப்பா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாருங்க. அவங்க படுத்துருக்கிற அந்த ரூமில் இவங்களோட பெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு விண்டோ இருக்குமாங்க. அந்த விண்டோவை எப்பயுமே நைட் நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவாங்க. பிகாஸ் இவங்களோட வீட்டில் ஏசி கிடையாதுங்க. அந்த ஏரியாவே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்திருக்குதுங்க. 12:30 மணி வரைக்கும் அமைதியாக இருந்த அந்த இடம் திடீர்னு இப்படி அந்த ஸ்ட்ரீட் டாக் எல்லாமே ஒன்று சொன்ன மாதிரி கத்திக்கிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற நாய்ங்க எல்லாம் கத்துற சத்தத்தில் பிரியங்கா டிஸ்டர்ப் ஆகி கண்முழிக்கிறாங்க. ஆனால் அவங்க எந்திரிக்கலைங்க. அவங்க அம்மா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியுது அவங்களுக்கு பின்னாடி தான் அவங்க அம்மா படுத்துருக்குறாங்க. இப்போது எந்திரிக்கிறதுக்கே பயப்படுறாங்க. பிகாஸ் இவங்களோட வீட்டில் இவங்களுக்கு ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்குதுங்க. அது இவங்களோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்த காரணத்தினால எந்திரிக்கிறதுக்கே பயப்படுறாங்க. திடீர்னு அந்த ஸ்ட்ரீட் டாக் எல்லாமே கத்துறதை நிப்பாட்டிடுதுங்க. இப்போது இவங்களோட வீட்டுக்கு வெளியே, அதாவது அந்த ஜன்னலுக்கு பின்னாடி யாரோ ஒரு குழந்தை இப்படி அழுதுகிட்டே நடந்து போகிறாங்க. பிரியங்காக்கு நல்லாவே தெரியுது இவங்க வீட்டு காம்பவுண்ட் சுவருக்கு உள்ளே தான் யாரோ ஒரு குழந்தை அழுதுகிட்டே நடந்து போகிறாங்கன்னு. அந்த பொண்ணை தொடர்ந்து பின்னாடியே நிறைய அழுகுறல்கள். அது போக இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை விட இப்போது இந்த பொண்ணுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிச்சு, முகமெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி, அவங்க கனவுலையும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் படப்படன்னு நெகட்டிவ் எனர்ஜி டு த கோர் ஆகிருக்குதுங்க. பிரியங்காவோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை பற்றி தான், அதாவது ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட எபிசோடில் பார்க்க போகிறோம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டேவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு உண்மை சம்பவத்தை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் பிரியங்காங்க. பிரியங்கா 2015ல் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாமே கரூரில் தாங்க. அவங்க அப்பாவோட நேட்டிவும் கரூர் தான். அவங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ அவங்க அப்பா அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு இடம் ஒன்று வாங்கி போட்டிருக்கிறாரு அவுட்டரில். அந்த அவுட்ரு ஏரியாவில் அவர் ஒரு வீடும் கட்டிடுறாருங்க. இந்த வீடை கட்டினதுக்கப்புறமா இவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக தான் போயிட்டு இருந்திருக்குது. இவங்களோட வீட்டில் பிரியங்காவோட அக்கா, அப்பா, அம்மா இவங்க 4 பேர் கொண்டது தான் ஒரு குடும்பம். இவங்களோட தாத்தா பாட்டி எல்லாருமே வெளியூரில் இருக்கிறாங்க. எப்போயாச்சும் ஒரு தடவை தான் இவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு போவாங்களாங்க. பிரியங்காவோட அக்கா காலேஜ் ஹாஸ்டலில் தான் தங்கி படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. எப்போயாவது ஒரு தடவை தான் இவங்களோட வீட்டுக்கே வருவாங்களாங்க. அவங்க வரதே ஒரு வாரம் இல்லைனா 8 நாள் இருக்கிற மாதிரி தான் வருவாங்களாம். சும்மா அந்த ஒரு நாள் போகிற மாதிரிலாம் வரமாட்டாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் 2015ல் அவங்க அக்காவுக்கு செமஸ்டர் லீவ் அப்போது வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாமே நல்லபடியாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தனி வீடு. இந்த வீட்டை சுற்றிலுமே நிறைய காலி இடங்கள் தான் இருக்குமாங்க. இப்போ வரைக்குமே அந்த ஏரியாவில் அதை இப்போ நல்லா வளர்ந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 2015 அப்போது கொஞ்சம் வளர்ந்து வர நேரங்கிறனால அப்போ தான் வீடுங்கள்லாம் எடுத்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இடமா வாங்கி போட்டவங்க எல்லாருமே இவங்க அப்பா மாதிரியே வீடுலாம் வாங்கி போட்டுட்ருக்குறாங்க. இவங்க வீட்டை சுற்றிலுமே ஒரு 40-45 வீடு இருக்குமாங்க. ஆக்சுவலாக பிரியங்காவோட வீடு, அதாவது இப்போ ஒரு காம்பவுண்ட் சுவரோட கட்டியிருக்கிறான்னு சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில், அந்த மாதிரி இல்லாமல் முதல்ல நார்மலாக ஒரு வீடு தான் இருந்திருக்குது, சிங்கிள் வீடாக. அதை அவங்க அப்பா டெமாலிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக எடுத்து கட்டியிருக்கிறாருங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, வெளியே ஒரு கேட் இருக்குமாங்க. அந்த கேட்டை சுற்றி தான் காம்பவுண்ட் சுவர் இருக்கும். அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் பைக் பார்க்கிங்க்கும் இல்லை எதனா ஒரு பொருட்கள்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்பேஸ் விட்டு வச்சுருப்பாங்களாம். வீட்டுக்கும் இந்த காம்பவுண்ட் சுவருக்கும் நடுவில் 2 பேர் நடந்து போகலாமா, அந்த அளவுக்கு கேப் விட்டு வச்சுருப்பாரா அவங்க அப்பா. மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய ஹால் இருக்குமாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருக்கும், ரைட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிற பெட்ரூமில் தான் பிரியங்கா அவங்களோட அக்கா இவங்க 2 பேருமே படுத்து தூங்குவாங்களாம். அவங்க யூஸ் பண்ணுற ரூம். ரைட் சைடில் இருக்கிற அந்த மாஸ்டர் பெட்ரூம் அவங்க அப்பா அம்மா 2 பேர் தங்குறதுக்கு ரூம். 2 பெட்ரூம்லேயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குமாங்க. பின்னாடி கொல்லப்புற கதவுலாம் கிடையாது. மெயின் டோர் ஒன்றே ஒன்று தான்.
இப்போது இந்த 2 ரூம்லேயுமே காமனாக 2 விண்டோ இருக்குமாங்க. லைக் இந்த இவங்களோட காட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு விண்டோ இருக்குமா. இவங்களோட வீட்டில் ஏசிலாம் கிடையாதுங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவாங்க 2 ரூம்லேயுமே. எல்லாமே நல்லபடியாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. பிரியங்காவோட கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த பேய் பிசாசு மேலெலாம் நம்பிக்கையே கிடையாது, பயமும் கிடையாது. ஏன்னா அவங்க வளர்ந்த விதம் அப்படி. அவங்களோட அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அவங்களுக்கு சொல்லி சொல்லி இந்த கடவுள் நம்பிக்கையை விதைச்சி வச்ச காரணத்தினாலையும், அவங்களோட அக்கா அவங்களுக்கு வந்து சுத்தமாக அந்த பேய் இதிலலாம் நம்பிக்கையே கிடையாதுங்கிற காரணத்தினால சின்ன வயசுலேருந்தே அவங்களோட பாட்டியோட ஊரில் இருக்கிற ஒரு கருப்பு சாமியாக இருக்கட்டும், அம்மனாக இருக்கட்டும், முத்தாரம்மன் சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்கிறாங்களா அவங்கள கும்புறதா இருக்கட்டும், இப்படி சின்ன வயசுலேருந்து இந்த கடவுள்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு வளர்ந்தனாலையா என்னன்னு தெரியலையாங்க, அவங்களுக்கு இந்த பேய் மேலே இன்ட்ரெஸ்ட்டே கிடையாதாங்க. அப்படி ஒன்று இருக்காங்கிற ஒரு கேள்விக்குறி எப்பயுமே இருக்குமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு ஒரு நாள் 2015 பிரியங்காவோட அக்கா காலேஜுக்கு கிளம்ப போகிறாங்க. லாஸ்ட் நைட்டுங்க. அதாவது அவங்க வந்து தங்கிட்டு ஒரு வாரம் இருந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க எந்திரிச்சு கிளம்ப போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு பிரியங்காவோட அக்காவும் அவங்களோட ரூமில் அந்த காட்டில் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. மிட் நைட்டு ஒரு 1 மணி இருக்குமாங்க. பிரியங்காவுக்கு ஒரு மாதிரி லைட்டாக டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க. தண்ணி தாகம் எடுக்குது. பக்கத்துலேயே சொம்பில் வந்து தண்ணி வச்சுருப்பாங்களாம். அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு சின்ன பொண்ணு வந்து வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. பிரியங்காவுக்கு ஒரு டவுட்டு. டைம் பார்க்குறாங்க. 12:45 கிட்ட ஆகுது. என்னடா அது நைட்டு 12:45க்கு யார் அழுவா? அதுவும் நம்ம ஏரியாவில் தான் அந்த சின்ன குழந்தைலாம் யாருமே கிடையாது. ஒரு 2-3 வீடு தள்ளி தான் இருக்கிறாங்க. அங்கே அழுகிற சத்தமாக இங்கே வரைக்கும் கேட்குது. இல்லை ஒருவேளை அந்த பொண்ணு தான் எதனா வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு வந்து வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாளான்னு சொல்லிட்டு மெதுவாக இவங்களோட ரூமில் இருக்கிற அந்த விண்டோ வழியாக எட்டி பார்க்குறாங்க. வெளியே யாருமே இல்லைங்க. இப்போ டவுட் ஆகி இவங்களுக்கு தான் அந்த பேய்னா பயமே கிடையாது இல்லையா, எந்திரிச்சு மெயின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. காம்பவுண்ட் சோரை சுற்றிலுமே கொஞ்சம் லைட்டாக எட்டி பார்க்குறாங்க. யாருமே இல்லை. வெளியே ஸ்டெப்ஸு போகுமா மொட்டை மாடிக்கு. அதில் மேலே ஏறி போய் பார்க்குறாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி பயம் கொடுக்குதுங்க. என்ன தான் இந்த பேய்க்கு பயம் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாலும் இந்த டார்க் பிளேஸை பார்த்தா ஒரு மாதிரி எல்லாருக்குமே ஒரு மாதிரி தூக்கி தான் போடும். அப்படி தான் இவங்களுக்கு இருந்திருக்குது. நைட் நேரம் ஒரு மாதிரி மயான அமைதி. இவங்களோட ஏரியா சுற்றிலுமே அந்தளவுக்கு போஸ்ட் லைட்டுமே கிடையாது, ஸ்ட்ரீட் லேம்புமே கிடையாதுங்கிறனால இவங்க ஏரியாவே ஒரு மாதிரி டார்க்காக இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் டைமாக இந்த பொண்ணு மொட்டை மாடியில் ஏறி இந்த மாதிரி பார்க்குறாங்க. இந்த வீடு வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்குமே இவங்க இந்த மாதிரி ஏறி பார்த்ததில்ல இந்த டைமில். ஏன்னா இவங்க தூங்குறதே 9-9:30க்கெலாம் தூங்கிடுவாங்களாம். காலையில் 6-6:30க்கெலாம் எந்திரிச்சிருவாங்களாம். ஸ்கூலுக்கு கிளம்புறது படிக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படியே தான் போயிட்டு வந்துருக்குது இவங்களோட வாழ்க்கை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ மேலே ஏறி போய் பார்த்ததும் இவங்களுக்கே ஒரு மாதிரி பயம் கொடுக்குதுங்க. ஏன்னா இவங்க வீட்டை சுற்றிலுமே டார்க்காக இருக்குது. எந்த ஒரு குழந்தையுமே நிற்கலை. அப்போது அந்த அழுகு சத்தம் எங்கேருந்து வந்துச்சு? வேகமாக கீழே போயிட்டு அவங்களோட அந்த மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ரூம்குள்ளே போயிட்டு அவங்க ரூம் டோரை மட்டும் க்ளோஸ் பண்ண மறந்துட்டு போய் படுத்துடுறாங்க. இப்போது அவங்க நடந்து வந்த அதே இடத்துல இவங்க கொலுசு போட்டிருப்பாங்களாம். இவங்களோட கொலுசு சத்தம் மாதிரியே வெளியே ஹாலில் கேட்குது. யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வெளியே இருந்திருக்கிறாங்க. இவங்க வெளியே போய் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இவங்க கூடையே யாரோ ஒருத்தவங்க உள்ளே வந்துட்டாங்க. இதை பிரியங்காவால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுதுங்க. பிரியங்காவோட அம்மாவாக இருக்கட்டும், பிரியங்காவோட அக்காவாக இருக்கட்டும், பிரியங்காவாக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே ஒரு மாதிரி கொலுசே ரொம்ப சத்தம் வர மாதிரி தான் போட்டிருப்பாங்களாம். முத்து அதிகமாக வச்ச மாதிரி தான் போட்டிருப்பாங்களாம். சலங்க மாதிரி சவுண்டு கேட்குமா. ஆனால் அவங்க அம்மா அவங்க அப்பா கூட அந்த பெட்ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. பிரியங்காவோட அக்கா இவங்க பக்கத்துலேயே தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கொலுசு சத்தம் யாரோடது? எதுவுமே பேசாமல் டக்குன்னு எந்திரிச்சு அந்த ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாங்க. ரூம் டோரை லாக் பண்ணதுக்கப்புறமா எந்த ஒரு சத்தமும் கேட்கல, டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாத பட்சத்தில் அவங்களே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பிரியங்கா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததையே அவங்க அம்மாக்கிட்டேயோ அக்காக்கிட்டேயோ யார்கிட்டையுமே ஷேர் பண்ணலை. அவங்க அக்கா காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ பிரியங்கா மட்டும்தான் அந்த ரூமில் படுத்து தூங்கணும். ஸ்கூலில் போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுறாங்க. என்னோடய வீட்டில் வந்துட்டு இப்படி நேற்று ஒன்று நடந்துச்சுன்னு சொல்லும்போது அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸில் நிறையா பேருக்கு வந்து இந்த பேய் மேலே நம்பிக்கை இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமாண்டி இதெல்லாம் நடக்கும், ஒருவேளை எதனா ஒரு மோகினி கூட உன்னை வெளியே கூப்பிட்டுருக்கலாம், உன் பின்னாடியே உன்னோட வீட்டுக்குள்ளே வந்திருக்கலாம், நீ தான் அதை கூப்பிட்டு வந்திருக்கிற உன் வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பயன்படுத்துகிறாங்க. இருந்தாலும் அதில் ஒரு 2 பேர் இருப்பாங்க, அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது, இந்த பூச்சியோட சத்தம் உனக்கு அப்படி கொலுசு சத்தம் மாதிரி கேட்டிருக்கோம், உங்கள் ஏரியா வேறு கொஞ்சம் அவுட்ரு ஏரியாங்கிறனால வெளியே இருக்கிற அந்த பூச்சி சத்தம், அந்த வயக்காட்டு சைட்லாம் போனால் ஒரு மாதிரி பூச்சி சத்தம் கேட்கும் இல்லையா, அது தாண்டி உனக்கு அந்த கிரிக்கல் சவுண்டு தான் உனக்கு பயன்படுத்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆறுதலாக பேசுகிறாங்க. இப்போ இந்த 2யுமே காமனாக எடுத்துக்கிட்டு இவங்களோட மனசை தேர்த்திக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு
பிரியங்கா மட்டும்தான் அவங்களோட ரூமில் படுத்து தூங்குறாங்க. அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் எப்பயும் போல் 9-9:30க்கெலாம் படுத்து தூங்கிடுறாங்க. இவங்களும் ஒரு 9-9:30க்கெலாம் படுத்து தூங்கிடுறாங்க. விண்டோ ஓப்பனில் இருக்குது. அதில் ஒரு ஸ்க்ரீன் தொங்கிக்கிட்டு இருக்கு. இவங்களோட அந்த ரூம் டோரும் லைட்டாக சாத்தி வச்சுருக்கிறாங்க. லாக் பண்ணலை, லைட்டாக சாத்தி வச்சுருக்கிறாங்க. இவங்களோட ரூமில் ப்ளூ கலரில் ஒரே ஒரு நைட் லேம்ப் மட்டும் தான் இருக்குமாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு காற்று பயங்கரமாக அடிக்குது. காற்று பயங்கரமாக அடிக்கிற காரணத்தினால இவங்களோட விண்டோவில் இருக்கிற அந்த ஸ்க்ரீன் ஒரு மாதிரி பறக்குதுங்க. டப்பு டப்புன்னு அடிக்குது. அது காட்டன்லையோ இல்லை லேசான துணிலையோ கிடையாது, கொஞ்சம் கனமான துணியில் தான் இருக்குதான். அப்போ அதுவே டப்பு டப்புன்னு அடிக்குதான் எந்த அளவுக்கு காற்றடிச்சிருக்கோம். இந்த சத்தத்தில் டிஸ்டர்ப் ஆகி பிரியங்கா மெதுவாக கண்முழிக்கிறாங்க. இப்போது அவங்களோட மைண்டில் என்ன ஓடுதுன்னா, பக்கத்தில் அவங்களோட அக்கா படுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. 7 நாள் அவங்க அக்கா கூட தான் படுத்து தூங்கியிருக்கிறாங்க. அவங்க காலையில் கிளம்பி போயிட்டாங்கங்கிற அந்த ஒரு நாலேஜ் அவங்களுக்கு அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் இல்லைங்க. அவங்களோட முதுகில் யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் படுத்துருக்கிற மாதிரி இடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்குது. ஸோ மனசை தேத்திக்கிட்டு அக்கா தான் இருக்கிறால பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாங்க. அடுத்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அவங்களுக்கு ஞாபகம் வருது, அக்கா வீட்டில் இல்லை, நாம் மட்டும்தான் தனியாக இருக்கிறோம். அப்போது பின்னாடி இடிக்கிற அந்த முதுகு யாரோடது? ஒருவேளை அம்மாவோடதாக இருக்குமா? லைட்டாக மறுபடியும் அப்படியே பின்னாடி போகிறாங்க. இந்த க்ளூ மாதிரி ஒட்டுதுங்க முதுகில். ஏதோ இந்த பசை மாதிரி இருந்துச்சுன்னா அதில் போய் நம்ம முதுகையோ இல்லை கையோ வச்சோன்னா ஒட்டி ஒரு மாதிரி விழுக்குன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்திருக்குதுங்க. இப்போது பிரியங்காக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை. ஆனால் நல்லா தெரியும், அவங்களோட முதுகில் யாரோ ஒருத்தவங்களோட முதுகு பட்டுச்சு. அது ஒரு மாதிரி க்ளூ மாதிரி பிசு பிசுன்னு வேற இருந்துச்சு. அவங்களோட விண்டோவில் இருக்கிற ஸ்க்ரீன் படன்னு அடிச்சுட்டு இருக்குதுங்க. இப்போ எந்திரிச்சு உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்டு சைடாக பார்க்கும்போது அடிக்கிற காத்துக்கு அந்த விண்டோக்கு அந்த பக்கம் ஸ்க்ரீன் வந்து ஆடிக்கிட்டு இருக்குதாங்க. இதுவும் ஒயிட் கலர் தான். இவங்களோட விண்டோவோட ஸ்க்ரீனோட கலர் ஒயிட்டுங்க. ஸோ வெளியே ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குது. வெள்ளை கலரில் அந்த ஸ்க்ரீன் வந்து ஆடிக்கிட்டு இருக்குது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளேயும் ஆடிக்கிட்டு இருக்குது, வெளியவும் ஆடிக்கிட்டு இருக்குது. இதை பார்த்ததுமே பிரியங்காக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஸ்க்ரீன் தான் வெளியே போய் ஆடிக்கிட்டு இருக்கு போல காற்றுலன்னு தான் நினச்சிருக்கிறாங்க. ஆனால் லைட்டை போட்டு பார்த்தா இவங்களோட ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே வீட்டுக்குள்ளே, அதாவது இந்த விண்டோக்கு வீட்டுக்குள்ளேயே தான் ஆடிக்கிட்டு இருக்குதே தவிர்த்து வெளியே போகலை. அப்போ வெளியே எப்படி ஸ்க்ரீன் ஆடும், உள்ளேயும் வெளியும் எப்படி ஒரே நேரத்தில் ஆடும்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த ஸ்க்ரீனை விளக்கிட்டு பார்த்தா கருன்னு ஒரு பொண்ணாங்க. கண்ணு மட்டும்தான் வெள்ளையா இருக்குதான், வாய் எல்லாமே ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருக்குதான், பல்லே இல்லையா அந்த பொண்ணுக்கு, ஒரு மாதிரி பொக்கவாய் மாதிரி இருக்குதான். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கொடூரமா இருந்திருக்குதுங்க. வெள்ளை கலர் சேலை கட்டி முடியெல்லாம் பறக்க விட்டுக்கிட்டு கண்ணுலாம் ஒரு மாதிரி டொக்கூல் இந்த மாதிரி இருக்குதாங்க. கருப்பு கலர்ல ஃபுல் டார்க்கா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கண்ணெல்லாம் உள்ள தள்ளி இருந்து முழி மட்டும் வெளியே வந்திருந்தா எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமா இருந்திருக்குது. இந்த பொண்ணை இது நாள் வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. இவங்களையே வச்ச கண் எடுக்காம பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டே இருந்திருக்குதுங்க. அந்த பொண்ணு போட்டிருக்கிற அந்த சேலை தான் காத்துல ஆடிக்கிட்டு இருந்திருக்குது. இப்போ ஒன்னு சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே இவங்களோட காம்பவுண்ட் சுவருக்கு வெளியே நின்றுக்கிட்டு குலைக்குதுங்க, பயங்கரமா கத்துது. இந்த சத்தத்தை கேட்டதுமே இவங்களுக்குள்ள ஈரக்குலைய நடுங்கிற அளவுக்கு ஒரு பயம் வருதுங்க. எப்படிங்க இருக்கும்? ரெண்டுமே சேம் டைமில் நடக்கும்போது அந்த பொண்ணு வச்ச கண்ணை எடுக்காமல் கண்ணை சிமிட்டாமல் இவங்களையே பார்த்துக்கிட்டே இருந்திருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா மெதுவாக அந்த ஜன்னல் கிட்ட வந்து இவங்களை பார்த்து பயங்கரமாக கத்துதுங்க. அது கத்துன கத்துக்கு இவங்களோட காது ஜவ்வே கிழிஞ்சு ரத்தம் வந்துருக்குமா, அந்த அளவுக்கு பயங்கரமாக கத்துது. இவங்களும் ஸ்டன்னிங்காக அப்படியே நிற்கிறாங்க. அதான் அப்படியே உட்காந்துருக்குறாங்க பார்த்த மாதிரி. இவங்களால அசையக்கூட முடியல. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு பொண்ணுக்கு எப்படிங்க இருக்கும்? எதுவுமே தோணாமல் அப்படியே தாங்க உட்காந்து வந்துருக்குறாங்க, ஃப்ரீஸ் ஆகி போய். இப்போது மெதுவாக அந்த கம்பி கிட்ட வரைக்கும் வந்தது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு மாதிரி டிஸப்பியர் ஆயிடுச்சாங்க. மறைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு எந்திரிச்சு ஓடாமல் கீழே இருக்கிற போர்வையை, இவங்க பொத்தி படுத்திருக்கிற அந்த போர்வையை எடுத்து மேலே போட்டுட்டு கந்தசஷ்டி கவசம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் அவங்க நார்மல் ஸ்டேஜுக்கே வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த போர்வையை எடுத்து போட்டுட்டு வேமா ஓடுறாங்க. அவங்க அம்மா ரூமுக்கு போயிட்டு அவங்க அம்மாவையும் அப்பாவையும் எழுப்பாமல் வேமா போயிட்டு அவங்க அம்மாவுக்கு பக்கத்தில் போயிட்டு படுத்துட்டாங்களாங்க. இவங்க போய் படுத்த அடுத்த செகண்டே அவங்க அம்மா எந்திரிச்சிடுறாங்க. என்னாச்சுமா, என்னாச்சு, ஏன் இங்கே வந்த, எதுவும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, என் ரூமில் வந்து யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க என்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அவங்க அப்பாவும் எந்திரிச்சிடுறாருங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் போட்டு பார்க்குறாங்க. அவங்களோட ரூமில் போயிட்டு அவங்க அப்பா போயிட்டு ஃபுல்லாகவே பார்த்துட்டு வராரு. யாருமே இல்லை. அம்மா எதனா ஒரு கனவாக இருக்குமா, நீ எதனா கெட்ட கனவு தான் கண்டிருப்ப, நான் வெளியெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், மேலேயும் பார்த்துட்டேன்னா யாருமே இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லி அவங்க அம்மா கூட அந்த பொண்ணை படுக்க வச்சுட்டு அவங்க அப்பா கீழே படுத்துடுறாரு. 3 பேருமே ஒரே ரூமில் தான் படுத்துருக்குறாங்க. திடீர்னு பிரியங்காவுக்கு ஒரு மாதிரி ஃபிக்ஸு வந்த மாதிரி
எதையோ பார்த்து பயந்து ஒரு மாதிரி கை கால்லாம் இழுக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் பதறிடிச்சு எந்திரிச்சு அவங்களோட குலசாமி திருநீரை எடுத்து பூசி விட்டுட்டு படுக்க வச்சுருக்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மான்னு. ஆனால் ஒன்றும் இல்லைன்னு இவங்க சொன்னாலும் இவங்களுக்கு ஒரு பயம் கொடுக்குது. சாதாரணமாக இந்த பொண்ணுக்கு இது நாள் வரைக்கும் நடக்காது, இப்போயே நடக்குது. ஏதோ ஒன்று இருக்கலாம், நம்ம வந்து காலையில் சாமியை கும்பிட்டுட்டு எங்கேயாவது போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் போயிட்டு பார்க்குறாங்க. சாமிக்கிட்ட வந்து இந்த குறி சொல்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை, திருநீர் மட்டும் பூசி விட்டுட்டு உங்களுக்கு எலுமிச்சம்பழம்லாம் கொடுத்து ஒன்றும் நடக்காதுமா, பத்திரமா இருப்ப, சாமியை நினச்சிக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. ஹெவி ஃபீவராக இருந்திருக்குது. ஆனால் எந்திரிச்சு நடக்கிறாங்க, எல்லாமே பண்ண முடியுது. அந்த அளவுக்கு படுத்த படுக்கை ஆகிற அளவுக்குலாம் ஹெவி ஃபீவர் கிடையாது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு டேப்லெட்லாம் போட்டு அடுத்த நாள் நைட்டும் அவங்களோட அம்மாவோட ரூமில் தான் படுத்து தூங்குறாங்க. படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அகைன் அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி வெளியே யாரோ ஒரு குழந்தை இப்படி சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு பதறி அடித்து எந்திரிக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மாவும் எந்திரிக்கிறாங்க. அம்மா, உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சுலம்மா, நீங்கள் அதனால தானே எந்திரிச்சிங்க? இல்லைம்மா, எனக்கு அந்த சத்தம்லாம் கேட்கல, எனக்கு ஒரு கெட்ட கனவு. நீ டக்குன்னு அதுலேருந்து எந்திரிக்கும் போது நான் அந்த கனவுலேருந்து நானும் எந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற? ஏதோ தப்பாக இருக்குமா? இந்த வீட்டுக்கு வெளியே நிறைய ஆத்மாக்கள் இருக்குதுமா, நான் நிறைய பார்க்குறேம்மா. ஏன்னா இவங்களால 1-2ன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண முடியலைங்க. ஒரு 10-15 கோஸ்ட் இவங்களோட வீட்டை சுற்றி இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க, அப்பா இதுக்கு முன்னாடி இங்கே எதனா சுடுகாடோ இல்லை எதனா ஒன்று இருந்துச்சாப்பா? அப்படிலாம் கிடையாதுமா, நல்ல இடம்தாம்மா, நீயே வந்து வீட்டோட பேரை கெடுத்துறாத அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குதுங்க, அதை மறைக்கிறாரு. அந்த கோடாங்கி கிட்டே இவங்களை கூட்டு போயிட்டு மந்திரிச்சது என்னவோ 5 நிமிஷம்தான். ஆனால் அவங்க அப்பா பேசிட்டு வந்தது 20 நிமிஷம். 20 நிமிஷமாக அந்த கோடாங்கி கிட்ட அப்படி என்ன பேசுனீங்கன்னு சொல்லி கேட்டால், அது என்னோட தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், என்னோட தனிப்பட்ட விஷயம், அதெல்லாம் கேள்வி கேட்காதமா அப்படிங்கிற மாதிரி மழுப்பி இருக்கிறாரு. பிரியங்காக்கு ஆல்ரெடி ஒரு டவுட் இருக்குதுங்க, எதையோ மறைக்கிறாங்கங்கிறது. அதுக்கேற்ற மாதிரியே அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பா வெளியே வேலைக்கு போயிடுறாரு. இவங்க காலேஜுக்கு லீவ் போட்டுட்டு வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஏண்ட எடுத்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு மெதுவாக கேட்குறாங்க, அம்மா உனக்கு என்னை ரொம்ப பிடிக்குமாம்மா? ஆமாம்மா. எனக்கு இப்போது உண்மையை சொல்லுமா, இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, நான் பார்த்தது என்ன, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தான் நான் நினைக்கிறேன், உண்மையை சொல்லுங்கம்மா, நான் அப்பா கிட்ட கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நானே சொல்லியிருப்பேன்டி, நீ வந்து கேட்கலனா கூட. ஏன்னா அடுத்த தடவை நீ பார்த்தா கூட கொஞ்சம் தைரியமாக இருக்கணும்ல, அதுக்கு நீ என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே உனக்கும் கரெக்டாக இருக்கும். ஆனால் அப்பா தான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அந்த பூசாரியுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா தைரியத்தை இழந்துட்ட அப்படின்னா, நீ பயந்துட்ட அப்படின்னா அது வந்து உன்னைய எடுத்துக்குமா, உன்னோட உடம்புக்குள்ளே ஆக்கிரமிச்சிருமா, உன்னையவே அது முழுசாக கொண்டுருமா அப்படிங்கிற மாதிரிலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக பிரியங்காவோட அப்பா இந்த வீட்டை ஒருத்தவங்களுக்கு வாடகைக்கு விட்டுட்டு இந்த பொண்ணுங்க 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு வேறு ஒரு ஊருக்கு போயிட்டாரு. இந்த வீடை கட்டினதுக்கப்புறம் முதல்ல ஒரு வீடு இருந்துச்சு, அதை டெமாலிஷ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சின்ன வீடை வேறு ஒருத்தவங்களுக்கு வாடகைக்கு விட்டுருக்கிறாரு. ஒரு மலையாளி ஒருத்தவங்க தான், ஒரே ஒரு அம்மா மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்திருக்கிறாங்க. அந்த ஆன்ட்டி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமாக இருப்பாங்களாம். கருப்பு கலரில் பொட்டுலாம் வச்சுக்கிட்டு நிறையா மாலைகள்லாம் போட்டுக்கிட்டு கருப்பு கலர் சேலை தான் கட்டுவாங்களாம். அப்பேற்பட்ட ஒரு ஆன்ட்டிக்கு தான் இவர் கொடுத்துருக்கிறாரு. அதாவது அப்போது அந்த இடம் வந்து அந்தளவுக்கு ரீச் கிடையாது இல்லையா, அளவுக்கு அதிகமாகவே வாடகை கிடைக்குதுங்கிற பட்சத்தில் அந்த ஆன்ட்டி யார் என்னன்னு கூட கேட்காம இவர் பாட்டுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாருங்க. அப்போ இவங்க இருந்தது கோயம்புத்தூரில் தான் இந்த பொண்ணுங்களை அந்த டைமில் வளர்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இவருக்கு அப்பப்போ ட்ரான்ஸ்ஃபர் வந்து போகுமாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் ஸ்டெடியாக ஒரே இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அது இந்த பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது தான். அதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம். இப்போது அந்த டெமாலிஷ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த வீட்டில் அந்த ஆன்ட்டி இருந்தாங்க இல்லையா, அந்த டைமில் பிரியங்காவோட அப்பாவுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம், அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கால் பண்ணி சொல்லுவாங்களாம், எப்பா உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பொம்பளை சரி கிடையாது, எப்போ பார்த்தாலும் நைட் நேரம் வந்து ஏதோ யாகம்லாம் வளர்க்குறா, உள்ளேருந்து நிறையா புகையெல்லாம் வருது, ஜன்னல் வழியாக போயிட்டு எட்டி பார்த்தேன், ஏதோ நெருப்புலாம் வளர்த்து என்னென்னமோ மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு பொம்மைலாம் வச்சுருக்கிறா, ஒரு மாதிரி சூனியக்காரி மாதிரி இருக்கிறா, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதை அவங்க அப்பா டேரெக்டாகவே அந்த ஆண்டி கிட்டே கேட்டிருக்கிறாரு, என்னாச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை எங்களோட வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்க, என்கிட்ட காசு வசதி கிடையாது, என்னோட அப்பா வந்து இந்த மாதிரி யாகம்லாம் வளர்க்குறவர் தான், அவர் எனக்கு சொல்லி கொடுத்ததை நானே பண்ணிக்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது, நான் யார் வீட்லேயும் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணலையே, நான் யாரையுமே இங்கே வந்து கூப்பிடலையே, ஏன் வந்து எட்டி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவராலையும் எதுவுமே பேச முடியலை. சரிம்மா, இதனால எதுவும் அந்தளவுக்கு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. அதுவே காலப்போக்கில் என்ன இருக்குதுன்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே, அதாவது இந்த 40 வீடுகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அப்பாவுக்கு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டாக வர ஆரம்பிக்குதுங்க. அது போக இவருக்குமே பர்சனலாக நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரத்த காயமாயிட்டே இருக்குதுங்க. காலில் இடிக்கிறது, தலையில் இடிக்கிறது, இதெல்லாம் சாதாரணமான விஷயமா இருந்தாலும்
அவங்க சொல்ல சொல்ல இவருக்கு தப்பாக அது வந்து கன்வே ஆகுது. ஒருவேளை நம்ம வீடு அதுதான் நமக்கு வந்து சொத்து, பூர்வீக சொத்தாக நம்ம அதை தான் வாங்கியிருக்கிறோம், அந்த சொத்துக்கு எதனா ஒரு ஆபத்துங்கிறத இப்படிலாம் காட்டுதான்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட ஊருக்கே அவர் வராரு. அப்போது வரதுக்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவர் வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஆன்ட்டியை அங்கேருந்து விரட்டிடுறாருங்க. இவர் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே வீடே ஒரு மாதிரி இருண்டு போயிருந்துருக்குது. ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கருப்படிச்சிருக்குதாங்க. வீட்டில் அந்த சாம்பிராணி புகை, அப்புறம் அந்த ஊதுபத்தி சூடெல்லாம் கொளுத்துனா அதோட புகை வந்து மேலே அடித்து ஒரு மாதிரி கருப்பாயிடும் இல்லையா, அது மேலே மட்டும் ஆனால் பரவாயில்ல, இல்லை சாமி ரூமில் மட்டும் ஆனால் பரவாயில்ல, வீடு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பிளாக்காக இருந்துருக்குதுங்க. வெள்ளை கலர் பெயிண்ட் அடித்து தான் கொடுத்துருக்குறாரு. வெள்ளை கலர் எங்கே இருக்குன்னே அவர் தெரியலை, அங்கங்கே லைட்டாக தான் இருக்குதான். அப்போ எந்த அளவுக்கு அந்த ஆன்ட்டி வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருப்பாங்க இவரால் நல்லாவே உணர முடியுது. வீட்டுக்குள்ளே முன்னாடி இருந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி இப்போ இல்லை. அவங்கக்கிட்ட சொல்லிடுறாரு, நானே இந்த வீட்டுக்கு வரேன், இதை ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டு நான் புதுசாக தான் கேட்டப்பறம் நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க எந்த ஒரு வழக்கமே பண்ணலையாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாரத்திலே காலி பண்ணி போயிடுறாங்க. இந்த வீடை டெமாலிஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஜேசிபி ஓட்டுறவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாம்பு கடிச்சு ஸ்பாட் அவுட்டு இறந்துட்டார். இது எல்லாமே உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி தப்பாகவே பட்டிருக்குதுங்க. இது எல்லாத்தையுமே மீறி அந்த வீடை வந்து இடிச்சிட்டு புதுசாக கெட்டும் போதும் அந்த கொத்தனார்லேருந்து சித்தாள் வரைக்கும் எல்லாருக்குமே ரத்த காயம். இது எல்லாத்தையுமே கடந்து முனீஸ்வரரை போய் கும்பிட்டுட்டு அவரை கூப்பிட்டு வந்து வீட்டில் நிறுத்திட்டு இது எல்லாமே பண்ணியுமே அவங்களோட வீட்டுக்குள்ளே பால் காய்ச்சும் போது பால் தெரிஞ்சு போச்சு. தப்பாக பட்டிருக்குதுங்க. கணபதி ஹோமம் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ஐயருங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கிறாரு. அவங்களுமே சொல்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ளே நிறையா நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. இது அதாவது நெகட்டிவ் எனர்ஜி மீன்ஸ் நிறைய பேய்கள் இருக்குது. இந்த ஓமகுண்டத்தில் வந்து நெருப்பை பற்ற வைக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க. எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த சூடத்தை பொருத்தி போடுறது, அப்புறம் லைட்டாக அந்த கெரோசின் ஊற்றுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையுமே பயன்படுத்தினாலும் நெருப்பு டக்குன்னு பற்ற மாட்டேங்குதாங்க. ரொம்பவே பயம் வந்துருக்குதுங்க. பிரியங்காவோட அப்பா கேரளாவில் இருந்தே நிறைய மாந்திரிகவாதிகளெல்லாம் கூட்டுட்டு வந்து அவங்கள வீட்டுக்குள்ளே யாகம்லாம் வளர்க்க விட்டு நிறைய இந்த தகடு மாதிரியான விஷயங்கள், ஆணி, இதெல்லாம் வந்து பேக் சைடில் ஃப்ரண்ட் சைடில் இந்த வீட்டை சுற்றிலுமே இருக்கிற அந்த காம்பவுண்ட் சோர்லையும் அடித்து வச்சுருக்கிறாங்க. அவங்க சொன்ன விஷயம், இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க நிறைய ஏவல்களை ஏவி விடுறது, பேய்களெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, இந்த மாதிரியான யாரோ ஒருத்தவங்க தான் இங்கே இருந்திருக்கிறாங்க. அவங்க பார்த்த வேலை எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளே தஞ்சம் புகுந்துருக்குது, இங்கே தான் இருக்குதுங்க. இதுங்க எல்லாமே ஒரே நேரத்தில் போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும், அதை நீங்களே உணர்வீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிரியங்காவுக்கு தான் ஃபஸ்ட் டைம் அந்த வீட்டில் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. பிரியங்காவோட அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த வீட்டில் நடந்திருக்குது. உங்கள் அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த குழந்தையோட அழுக சத்தம் கேட்டு அவங்க எந்திரிச்சு வெளியவே வந்திருக்கிறாங்க. பிரியங்காவை மாதிரி வெளியே வந்து பார்த்தா ஒரு பொண்ணு லிட்ரலி அவங்க அம்மாவுக்கு முன்னாடி அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டுருக்குதான் மொட்டை மாடியில். யாருமா நீன்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே ஏறி மேலே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லையாங்க. அந்த பொண்ணால் எப்படி கீழே குதிக்க முடியும்? ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு ஏஜில் தான் அந்த பொண்ணு இருக்குமா. திடீர்னு பயங்கரமாக ஒரு அழுகுரல் கேட்டிருக்குது பெரிய பொண்ணோட குரலில். அது போக நிறையா பேர் பேசிக்கிற மாதிரியான சத்தங்கள்லாம் அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி பயத்தை கொடுத்துருக்குது. வேகமாக கீழே ஓடி வந்திருக்கிறாங்க. இது எதுவுமே பிரியங்காவுக்கு தெரியாதுங்க. இது நாள் வரைக்கும் பிரியங்காவை நோண்டாத அந்த உருவம் ஏன் இப்போ வந்து நோண்டுச்சுங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியலை. அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகி அதுவும் 3வது நாள் தான். ஏன் வந்து அந்த மாதிரி கேட்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஒருவேளை இவ்வளோ நாளாக அவங்க கண்டுக்காமல் இருந்திருக்கிறாங்களாங்கிறதும் அவங்களுக்கு தெரியாதாங்க. இதுதான் அவங்க வீட்டில் நடந்தது. எல்லாமே அந்த கேரளா மாந்திரிகவாதிகள் சொன்ன மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் பேய்களும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதாவது சவுண்டு கேட்கும், அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளை கொன்றும். மற்றபடி அதால் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கும் அந்த வீட்டில் அதாவது ஒவ்வொரு அமாவாசைக்கும் பயங்கரமாக அலறல் சத்தம் கேட்குறது. அது பிரியங்கா அந்த ஜன்னலில் பார்த்தப்போ ஒரு உருவம் வந்து டிஸப்பியர் ஆச்சு இல்லையா, காது ஜவ்வு கிளியிற மாதிரி கத்திட்டு, ஆக்சுவலாக அது அந்த வீட்டை விட்டு போகுது. அதுதான் அர்த்தமாங்க. இப்படியே நிறைய விஷயங்களை இவங்க கண்ணால் பார்த்துருக்குறாங்க. இப்போது அவங்க வீட்டில் எந்த ஒரு அமானுஷமோ நெகட்டிவ் எனர்ஜியோ கிடையாதாங்க. அவங்களோட ஏரியாவே நல்லாவே டெவலப் ஆயிடுச்சான். ஃபுல்லாகவே டெவலப் ஆகி இப்போது நிறைய கம்பெனிஸ்லாம் அந்த ஏரியாவில் வர ஆரம்பிச்சிருச்சாங்க. அவ்வளோதான் அண்ணா, என்னோட அக்காவுக்கும் ஒரு சம்பவம் இருக்குது. இதே வீட்டில் நடந்தது தான். அதாவது அம்மாக்கும் பொண்ணுக்கும் நடந்த சேம் பேட்டர்னில் தான் பிரியங்காவோட அக்காவுக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இப்படியே அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் பயந்து இருந்தாலும் அவங்களோட வீடு சொந்த வீடு, இதை விட்டுட்டு போகக்கூடாதுங்கிற அந்த ஒரு வைராக்கியத்தில் அங்கேயே இருந்திருக்கிறாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா எல்லாமே நார்மல் ஆகிடுச்சாங்க. அவ்வளோதாங்க.
பிரியங்காங்கிறது அவங்களோட ஒரிஜினல் நேம் கிடையாது. அவங்களோட நேமை மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் புனைப்பெயர்கள் வச்சு சொன்னேங்க. மற்றபடி இதில் சொன்னது எல்லாமே அவங்க என்கிட்ட சொன்னதை நான் என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்லோட்ஸ் ஸ்பாட்டிஃபைலையும் போயிட்டு இருக்குதுங்க. மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ்லையும் அடுத்தடுத்து வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டீமா ஜெயசிங் அப்படிங்கிற நம்மளோட ஓஜி சப்ஸ்கிரைபர் தங்கச்சி, அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவங்க போன வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ்லேயும் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேமா. உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் எல்லா கமெண்ட்ஸையுமே நம்ம ரீட் பண்ணலாங்க. டாட்டா பாய் பாய்.